வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். பணம் யார் கொடுப்பா? செல்வம் அப்படின்னு எல்லாரும் பணத்து மேலே ஆசை உள்ளவங்க தான். யார் கொடுத்தால் செல்வம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. செல்வம் அப்படிங்கிறது பணத்தில் இருந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு வகையில் நமக்கு அன்றாட பசிக்கு செல்வம் சேர்த்தாச்சு, ரைட்? அது அடிப்படையில் நம்ம பசியார வாழ்ந்துடலாம், நாமும் நம்மளுடைய சந்ததியரும் அப்படிங்கிற அடிப்படை வரும்போது அந்த செல்வம் முறையாக சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருக்கணும். அப்போதான் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரியாக திருப்தியாக வாழ்ந்து போக முடியும். அந்த பணத்தை யார் தரணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜோதிட சாத்திரத்தில் குரு தான் தனகாரகன். அந்த குரு கொடுக்கக்கூடிய பணம் தான் உங்களுக்கு நிலை பெற்ற தன்மையில் உங்களை வாழ வைக்கும் சொல்றது ஜோதிட சாத்திரம். ஆனால் இன்றைய சமூகத்தில் குருவை காட்டிலும் அதிகமாக செல்வம் தரக்கூடிய அடிப்படையில் மற்ற கோள்கள் அத்தனையுமே இருக்கு. மற்ற கோள்கள் மூலமாக வரக்கூடிய செல்வங்கள் வந்தாலும் அந்த பணம் வந்தாலும் அந்த கோளின் தன்மையில் ஏற்படக்கூடிய பணம் தேடிய வழியில் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் வாழ்க்கையை முடிக்க முடியும். வாழ்க்கை சிறப்பாகலாம் இருக்காது. இவன் ஒருவன் மூலமாக நாம் பெற்ற அந்த பணம், குருவின் மூலமாக பெறக்கூடிய பணம் நம்மளை வாழ்வை சீராக அழகாக வாழ வைக்குங்க. நன்றி.